இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. குறிப்பாக தெற்கு அரசியல் இன்று வடக்கை நோக்கி நகர்ந்திருக்கிறது. தெற்கு வடக்கென இரண்டு பெரும் பிரிவுகளாக இதுவரை இருந்திருக்கக்கூடிய அரசியலானது அனுர அரசாங்கத்தோடு அல்லது நாடு அனுரவோடு என்கின்ற அந்த குரலோடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களித்திருந்தோம். குறிப்பாக அனுரோம் திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம். பின்னர் அவரை ஏதாவது ஒரு விடயம் செய்து பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றியோ அல்லது பெரும்பான்மை பலத்தை கொண்டோ அவரை இந்த அரசாங்கம் ஜனாதிபதி என்கின்ற பதவியிலிருந்து நீக்கிவிடும் என்கின்ற அச்சத்திலே மக்கள் பாராளுமன்றத்தையும் ஜேவிபிக்கு கொடுத்திருந்தார்கள். இதுவே மக்களினுடைய அதிகமான மக்களினுடைய கருத்தாக அமைகிறது. பாராளுமன்றம் கொடுக்கப்பட்டது, ஜனாதிபதி என்கின்ற மிக பெரும் ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை தாண்டி உள்ளூராட்சி சபையின வருகின்ற போது அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கலாமா இல்லையா என்கின்ற ஒரு நிலைப்பாடே இப்போது இருக்கிறது. அனுர அரசாங்கம் தான் சொன்னதை செய்ததா அல்லது தேர்தல்களை சரியான முறையிலே நடத்துகிறதா என்கின்ற விமர்சனங்கள் மாறி மாறி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மன்னாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் தவறு செய்துவிட்டதாக சுமந்திரன் அவர்களும், வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே செய்த தேர்தல் பரப்புரையின் போது குற்றம் செய்ததாக கஜேந்திரகுமார் அவர்களும் இப்பொழுது அதிகமாக பேசுகிறார்கள். இதே போல பல இடங்களிலே இவ்வாறு பேசப்படுகிறது. நாடு பாராளுமன்றம் என வரும்போது மக்கள் ஒருவாறு சிந்திப்பதும், உள்ளூராட்சி என வருகின்ற போது வேறுவாறு சிந்திப்பதும் இது ஒரு உண்மையான கதையாக தொடர் கதையாக இருக்கிறது. ஆனால் உள்ளூராட்சி சபை என்பது மிக முக்கியமான விடயம். இதனை மத்திக்கு கொடுக்கலாமா என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது மக்கள் மத்தியில். எனவே இவை சார்ந்தே இன்றைய பத்திரிகைகளிலும் பல செய்திகளை பார்க்க முடிகிறது.